வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத் துறையில் அமெரிக்காவிற்கு அளித்து வரும் ஒத்துழைப்பை இந்தியா தொடர்ந்து அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார பாதுகாப்பிற்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவுகூரும் ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த புனித திருவிழா தன்னலமற்ற அன்பு மற்றும் சேவையை நினைவு கூர்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அவரது வாழ்க்கை உண்மை, நீதி மற்றும் இரக்கத்தின் பாதையை பின்பற்ற மனித குலத்தை ஊக்குவிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் அமெரிக்காவிற்கு அளித்து வரும் ஒத்துழைப்பை இந்தியா தொடர்ந்து அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவர் நேற்று டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு எலான் மஸ்குடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர், தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் துறையில் ஒத்துழைப்பு குறித்து தாம் அவருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். மேலும் தாம் சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த போது எலன் மஸ்குடன் விவாதித்த விவரங்கள் குறித்தும் தற்போது ஆலோசிக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான ஒத்துழைப்பை இந்தியா தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானின் அழைப்பின் பேரில் 2 நாள் பயணமாக வரும் செவ்வாய்க்கிழமை சவுதி அரேபியாவிற்கு செல்ல உள்ளார். கடந்த 2016 மற்றும் 2019 ஆண்டுகளில் பிரதமர் மேற்கொண்ட பயணத்திற்கு பிறகு இது பிரதமர் சவுதி அரேபியாவிற்கு மேற்கொள்ளும் 3வது பயணமாகும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவும் சவுதி அரேபியாவும் சமூக, கலாச்சார மற்றும் வர்த்தக கூட்டாண்மையில் முக்கிய நட்பு நாடுகளாக இருந்து வருகிறது. இரு நாடுகளும் அரசியல், பாதுகாப்பு, வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, தொழில்நுட்பம், சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு இருதரப்பு உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 21ஆம் தேதி குடிமைப் பணிகள் தினத்தை ஒட்டி குடிமைப் பணியாளர்களிடையே உரையாற்ற உள்ளார். நிகழ்ச்சியில் பொது நிர்வாகத்தில் சிறந்து விளங்கியதற்கான பிரதமரின் விருதுகளையும் அவர் வழங்க உள்ளார். இந்த ஆண்டு மாவட்டங்களின் முழுமையான மேம்பாடு, லட்சிய தொகுதிகள் திட்டம் மற்றும் புதுமை ஆகிய பிரிவுகளில் 16 விருதுகள் பிரதமரால் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே.பி. நட்டா அனைவரையும் நாம் உண்ணக்கூடிய உணவில் எண்ணெய் பொருட்களை 10% குறைத்து ஆரோக்கிய வாழ்வு வாழுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். திரு நட்டாவின் இந்த சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்த முயற்சியை உலக கல்லீரல் தினத்தை குறிக்கும் ஒரு பாராட்டத்தக்க முயற்சி என்றும், உடல் பருமன் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அனைவரும் ஆரோக்கிய இந்தியா இயக்கத்தில் சேர்ந்து பயன்பெறுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் சுகாதார பாதுகாப்பிற்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலக கல்லீரல் தினத்தை முன்னிட்டு புதுடில்லியில் இன்று நடைபெற்ற கல்லீரல் மற்றும் பிலியரி அறிவியல் நிறுவனம் ஏற்பாடு செய்த ஆரோக்கியமான கல்லீரல், ஆரோக்கியமான இந்தியா என்ற நிகழ்ச்சியில் அவர் இன்று உரையாற்றினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் சுகாதார உள்கட்டமைப்பு கடந்த 11 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் சுகாதாரத்திற்கு 37,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும், இது தற்போது 1,27,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் கடந்த 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே இருந்தன என்றும், இது தற்போது 23ஆக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 387லிருந்து 780ஆக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். உலக கல்லீரல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 19ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் உணவே மருந்து என்பதாகவும்,
இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. கல்லீரல் ஆரோக்கியம், நோய் தடுப்பு மற்றும் பராமரிப்பின் முக்கியத்துவம் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 19ஆம் தேதி உலக கல்லீரல் தினம் அனுசரிக்கப்படுகிறது. ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்குதல், செரிமானத்திற்கு உதவுதல், ஊட்டச்சத்துக்களை சேமித்தல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய செயல்பாடுகளில் கல்லீரல் முக்கிய பங்கு வகிக்கிறது. உலகம் முழுவதும் கல்லீரல் நோயால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மது அருந்துதல், மோசமான உணவு பழக்க வழக்கங்கள் போன்ற காரணங்களால் கல்லீரல் நோய் ஏற்படுவதாக மருத்துவ உலகம் தெரிவிக்கின்றது. பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் புரதச்சத்துக்கள் நிறைந்த உணவுகள் கல்லீரல் நோயை தடுக்க உதவுவதோடு கல்லீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாகவும் இது தொடர்பான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் ராணுவ தளவாட ஏற்றுமதி 50,000 கோடி ரூபாயை எட்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில் கூட்டமைப்பு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பாதுகாப்புத் துறையில் மத்திய அரசின் பல்வேறு சாதனைகளை அவர் எடுத்துரைத்தார். ராணுவ தளவாட ஏற்றுமதி பாஜக தலைமையிலான ஆட்சியில் 40% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 600 கோடி ரூபாயாக இருந்த ராணுவ தளவாட ஏற்றுமதி தற்போது 24,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் மாநில ஆளுநர் திரு ஹரிபாவ் பாக்டே மற்றும் மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், ஆன்மீகம் ஆகியவற்றை பாதுகாக்கும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஈடுபட்டு வருவதாக மக்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆற்றிய பல்வேறு உரைகளின் தொகுப்பான சமஸ்கிருத கா பஞ்சப அத்தியாய் என்ற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று பேசிய அவர், இந்த புத்தகம் பழமை வாய்ந்த பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஹரியானாவின் குருகிராமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் மின்னணு உற்பத்தி துறையில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு ஏற்றுமதி 6 மடங்கு அதிகரித்து 3,25,000 கோடி ரூபாயை தாண்டி உள்ளது என்றும் அவர் கூறினார். இத்துறையில் 25 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் 9 பெண்கள் உட்பட 33 மாவோயிஸ்டுகள் ஆயுதங்களை கைவிட்டு சரணடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்மாநிலத்தில் சுக்மா மாவட்டத்தில் மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாவோயிஸ்டுகள் நேற்று சரணடைந்தனர். இவர்களுக்கு 40,50,000 ரூபாய் பரிசுகள் வழங்கப்பட்டன. பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சிறு விவசாயிகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படாத வரை உலகளாவிய உணவு பாதுகாப்பு இலக்குகளை எட்டுவது சாத்தியமில்லை என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பிரேசிலில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்தியா சார்பில் அவர் பங்கேற்று பேசினார். உலகளாவிய வேளாண் உத்திகளுக்கு ஏற்ப சிறு மற்றும் குறு விவசாயிகளின் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பத் துறையில் அமெரிக்காவிற்கு அளித்து வரும் ஒத்துழைப்பை இந்தியா தொடர்ந்து அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார பாதுகாப்பிற்கு அரசு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாக
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி 5 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.